நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2562ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிறப்ப 2580 தான் முடிஞ்சிருக்கு. சின்ன ஒரு ஃபால் தாங்க, ஏன்னா நம்ம ஏடிஆர் எல்லாமே ஃபால் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து அப் சைடு தான் போகுது. நம்ம மார்க்கெட் மட்டும்தான் அப்படியே கீழே டவுனில் வந்துருக்குங்க. இது வந்து நம்ம மார்க்கெட் எப்படி இம்பேக்ட் பண்ணுன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொன்னோம் 255ன்னு. ஸோ அங்கேருந்தால் நல்ல ஒரு ஃபாலிங் வந்துச்சுங்க. 100 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ அந்த 100 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிங்க ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ஒரு 950ல் ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. என்னோடய வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், ஒரு 950 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆனதுமே என்ட்ரி எதுவும் வேண்டாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டு கூட வரலாம். ஏன்னா மேஜரான சப்போர்ட்டுங்கிறது 800ல் தான் இருக்குது. ப்ரீவியஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ 880 வரைக்கும் வந்திருக்குங்க. அதனால் 800 தான் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி திரும்ப எண்ட் ஆஃப் டேயில் எப்படி முடிக்கிறான்னு பார்க்கணும். அந்த 230 மூவ் வருதுலங்க இன்ஸ்டியூஷனல், திரும்ப 25க்கு மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. 25க்கு கீழே முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகுள் தாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லதுங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே தாங்க. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255ல் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 பாயிண்ட் தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நடக்குதுங்க. ஸோ மேஜரான சப்போர்ட் வருது 56,600ங்க. ரெசிஸ்டன்ஸும் அதே தாங்க 57,600. இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இது சப்போர்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த October 1 அதுக்காக தாங்க வெயிட்டிங்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. மார்க்கெட்டு அப் சைடு போகிறது டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஈக்விட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னொரு 10-15 நாள் போட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப் நம்மகிட்ட எம்ட்ரி இல்லைங்க, நேற்று எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ மிட் கேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. பார்க்கலாம். இன்றைக்கி 13,000 கீழே போச்சுனாங்க. ஸோ மார்க்கெட்டு மிட் கேஃபும் டவுன் ஆயிரும். அதனால் மிட் கேஃபும் இன்றைக்கி எல்லாமேங்க கொஞ்சம் மேஜரான இடத்துல இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லதுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா வேணால் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓஏயை பொறுத்த வரைக்குங்க ஸோ நிஃப்டியில் சேம் அதே தாங்க. 25ல் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குது. மேலே 200ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி என்ன மாதிரி இப்போ திரும்ப ஓஏ எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.